அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கங்க. ராசி பலன் கேட்கறதுக்கு முன்னாடி உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு வைப் இருக்கிற மாதிரி இருக்கும். பலன்கள் உங்களுக்கு பொருந்தக்கூடிய விதத்துல அமையிற மாதிரி இருக்கும். மனசுக்கு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆ பலன் கேட்கும்போது லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதாவது திருதியை திதி நல்ல ஒரு நாளா தான் இருக்கு. சில சுபகாரியங்கள் செய்யறதுக்கும், நல்ல ஒரு புது முயற்சிகள தொடங்குறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இந்த நாள உங்களோட வாழ்க்கையில சிறப்பா கொண்டு போறதுக்கான பலன்கள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 21/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. திதியை பார்த்தீங்கன்னா, துதியை திதி காலையில 2:41க்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க திருதியை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் பகல் 1:55 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதய நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகம். சூரிய உதயம் காலையில 6:35க்கும், சூரியன் மறைவு மாலை 6:04க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:20லிருந்து 1:46 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 8:01லிருந்து 9:28 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 10:54லிருந்து 12:20 வரைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, பூ முடிக்க, பெயர் சூட்ட, கல்வி துவங்க, வெளிநாடு பயணம் போகிறது, தாலி செய்ய, மருந்து உண்ண, இடர்பாடுகளை நீக்க, தானியம் வாங்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. திருதிய நட்சத்திரமும் நல்ல ஒரு திருதிய திதியும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாட்டு, இசை, அனைத்து விதமான கலைகள், அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள், வீடு கட்ட துவங்குதல், குடிபுகுதல் சிறந்ததாக இருக்கும். நாளை நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நல்லாவே இருக்குது. எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் அமைப்பாக இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு ஆசை, கடக ராசிக்கு பரிசு, சிம்ம ராசிக்கு செலவு, கன்னி ராசிக்கு மேன்மை, துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு உதவி, தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு உறுதி, கும்பராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு தடங்களா இருக்கு. நாளை பொறுமையா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றமும், எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த மாதிரி விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். சில காரியங்கள் உங்களால் ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பசங்களால் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே நல்ல பலனை தரும். செய்கிற புதிய செயல்களும் சரி, எடுக்கிற முடிவுகளும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குகிற யோகம் உண்டாகும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாளை முழுக்க விரைவாகவும் தீர்மானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே நேரங்களில் புது விசேஷங்களில் கலந்துக்கிறது மூலிமா நல்ல ஒரு நண்பர்களையும் நல்ல ஒரு பேரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. எதிர்காலத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு திட்டமிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாள் சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நாள் உங்களோட நேர்மையான அணுகுமுறை மூலிமா துணையை மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்க. நல்ல ஒரு 2 பேருக்குள்ளேயும் நல்ல பயனுள்ள பொறுப்புகளை எடுக்கிறதுக்கும், நல்ல ஒரு இனிமையான தருணங்களுக்கும் அனுபவிக்கிற மாதிரி நாள் முழுக்க பயனுள்ளதாக தான் இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை மேலதிகாரிகள் மதிப்பீடு செய்கிற வாய்ப்பு உள்ளது. உங்கள் படைப்பு திறன் காரணமாக உங்கள் திறமை சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும். வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் தொழிலையும் வேலையிலையும் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளுக்காக சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வரவு நல்லா தான் இருக்குது. தேவையான செலவுகள், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மேஷராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு தொழில்ல சரி, வேலையில சரி, கூட இருக்கிற இடத்துல நல்ல பேரும், பாராட்டும் கிடைக்கும். சுத்தி இருக்கிறவங்க மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாள் முழுக்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோட செஞ்சு முடிப்பீங்க. வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வேலை விஷயமா வெளிவட்டார தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில பசங்க வழியில சுப செய்திகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள், வேலைக்கோ சரி, தொழிலுக்கு தேவையான பொருட்கள வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, வெற்றி பெற வேண்டும்ன்ற உறுதி உங்ககிட்ட இருக்கு. அது மூலியமா இந்த ஒரு நாள சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. தியானம் மற்றும் பிரார்த்தனை செஞ்சு உங்கள நீங்களே நல்ல ஒரு திருப்தியாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக நாள் அமைப்பா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சிகரமா தான் இருக்கு. உங்களோட தனித்திறன் காரணமா பணியில சாதகமான பலன பெறுவீங்க. உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவையும், அவங்களோட அ நல்ல ஒரு பார்வையும் உங்க மேல இருக்கிறனால, வளர்ச்சிகளுக்கு குறைவில்லாத ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. தொணையை மகிழ்விச்சு நீங்களும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்கு. மனசு விட்டு பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. மகிழ்ச்சியான நாள கொண்டு போறது எல்லா விதத்திலும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு சிறப்பா தான் இருக்கும். போதிய அளவு பணத்த அக்கவுண்ட்ல பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான நிதி சம்பந்தமான விஷயம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா தான் இருக்கும். அத பராமரிக்கிற வலிமையும், நல்ல ஒரு ஆற்றலும் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு. நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். மத்தபடி எந்த ஒரு பெரிய அளவிலயும் பாதிப்புகள் இல்ல. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில வரவ விட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பெருசா சாதகமான பலன்கள எதிர்பார்க்காதீங்க. நீங்க சிறந்த பலன காண உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு உற்சாகமான ஆள கொண்டு போ வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்றது, இறை வழிபாடு செய்றது உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும். உங்கனால சிறப்பா கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வியாபார விஷயமா பிரச்சனைகள சமாளிக்க கொஞ்சம் கடன்கள் வாங்க நேரிடும். கவனமா பார்த்துக்கங்க. பிளான் பண்ணி செய்றது நல்லது. இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, வேலை செய்ற இடத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. நண்பர்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். அவங்க மூலியமா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கிற நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள கையாளும்போது ரொம்பவே பொறுமை தேவை. கூட வேலை செய்றவங்களால தொல்லைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பி பொறுப்ப குடுக்காம இருந்து, உங்கள் வேலைகள நீங்களே கண்காணிச்சு செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. அது உறவுல நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் கெடுக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து பக்குவமா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனைகளையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். அதே நேரங்கள்ல பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு சேமிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம், அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதிக நீர் பருக வேண்டியது அவசியம். நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறதும் அவசியமா இருக்கும். ஓய்வெடுக்க வேண்டியதும், மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களோட நாள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலயும் தடை தாமதங்களோ, இல்லன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம போறது, மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏதோ மனசுல இழந்தா மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நெனச்சது உங்களோட உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். சாப்பாட்டு விஷயத்தில கட்டுப்பாடு தேவை. வியாபாரத்தில பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனம். கடன் வாங்குறதோ, கடன் கொடுக்கிறதோ இல்லாம இருந்தா நல்லது. இன்னைக்கு திருப்தியற்ற நிலை மனசுல இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். அதிகமா யோசிக்காதீங்க. நாள் முழுக்க கேஷுவலா கொண்டு போறது நல்லது. சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்க நேரலாம். அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு இனிமையா கிடையாது. உங்களோட மேலதிகாரிகளோட சில வெறுப்பான தருணங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட நல்லுறவு பராமரிக்க ரொம்பவே அனுசரணையான போக்கு ரொம்பவே அவசியமாக தேவை. அதனால சூழ்நிலைகள் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக கையாளுங்க. தொணக்கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை. பணத்தை செலவு செய்யும் போதையும் பார்த்துக்கோங்க. வீண் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை. கால்வலி முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. தெய்வீக பாடல்கள் கேட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களோட நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எதிர்பார்த்த சில காரியங்கள் நேரத்துக்கும் சில உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய விதமாக இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை வராத பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நாள் முழுக்க சிறப்பான நாள். எதிர்பாராத நன்மைகள் காணப்படும். உங்களோட சமயோஜித புத்தி காரணமாக இன்றைக்கி நாளை சிறப்பாக கையாளவும் கொண்டு போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளில் உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்ட பெறும். அது நீங்கள் உங்களோட வேலைகளை விரைவாகவும் விவேகமாகவும் சிறப்பாக செய்யறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நாள் பலன் தர விதமாக தான் வளர்ச்சி தர விதமாக தான் வேலையில் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு மனநிலையில் இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் அன்பு பாசம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் பேசி தீர்க்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமையான தருணங்களை அனுபவிங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத சமயத்தில் பணம் நிறையவே வர மாதிரி இருக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வங்கி இருப்பு உயர்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாமே நாள் முழுக்க உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உங்களோட பொருளாதார நிலை அமோகமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. உறவினர்கள் வழிகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்குது. பசங்க நல்ல பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் மறைஞ்சு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகளோ புதிய யுக்திகளோ கையாண்டு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாள். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உற்சாகம் அடைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்களோட மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக இருக்குது. நாளை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்களோட வேலைகளை செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்க கூட நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்கு அவங்களோட ஆதரவையும் பெற்று வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் இல்லை. உங்களால் சிறப்பாக செய்கிறது உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தொடர்பாடல் மூலயமா தனக்கூட நம்பிக்கையான உணர்வுகளை வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. துணையை மகிழ்ச்சினால உங்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். நாளை சிறப்பாக ஜாலியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வரவு இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோட இருப்பீங்க, மகிழ்ச்சியோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. கன்னி ராசிய பொறுத்தளவுக்கு நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக எல்லா விதத்திலயும் நல்லது. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட நாள் கொஞ்சம் பதட்டத்தோடையும், கொஞ்சம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு பசங்க மூலியமா தேவையில்லாத வீண் செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிங்க. வியாபாரத்தில கூட்டாளிகளோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். விட்டு குடுத்து போறது நல்லது. ஆரோக்கியத்தில கவனம் தேவை. இன்னைக்கு நாள்ல கொஞ்சம் செய்ற செயல்கள், காரியங்கள்ல சவால்கள் இருக்கத்தான் செய்யும். அது வேலை செய்ற இடமா இருக்கட்டும், நீங்க தனிப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி. உங்ககிட்ட பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. சீரியஸா எடுத்துக்காதீங்க. சவாலான சூழ்நிலைகள சமாளிக்க அனுசரிச்சு போறதும், பொறுமையா, புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாள்றதும் நல்லது. அ வேலை செய்றவ் அ கூட வேலை செய்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். அவங்கள அனுசரிச்சு போய், அவங்க கூட வேலைய பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. நண்பர்கள் ஆதரவு கிடைச்சதுன்னா, உங்களுக்கு நாள் சந்தோஷமா போகும். பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள் இன்னைக்கு கடினமா தான் இருக்கு. உங்களோட யுக்திகள கொஞ்சம் திட்டமிட்டு வேலைகள தொழில் சார்ந்த ப்ரொஃபஷனலா செய்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாம கவனமா செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல அமைதி இல்லாத உணர்வு இருக்கும். வீட்ல நடக்கிற பிரச்சனைய தொணக்கிட்ட வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சி நிலவணும்னா இந்த போக்க தவிர்த்துட்டு, தனக்கூட சில விஷயங்கள மனசு விட்டு பேசுறதும், புரிதலோட நடந்துக்கிறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான நாளா கிடையாது. வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆனா தேவையில்லாத செலவுகள் இருக்கு. பசங்களால வீண் விரயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பணத்த விரயம் பண்ணாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பாட்டு கேளுங்க, வெளியில போங்க, மனச அமைதியா வச்சுக்க, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. எல்லார் கூடயும் சகஜமா பேசி பழகுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு நாள் கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகரிக்கிற செலவுகள், எதிர்பாராத அ நெகட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் மனச கலக்கிற மாதிரி இருக்கும். அரசு மூலியமா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்தில கொஞ்சம் கூட்டாளிகள நம்பி, அவங்க செய்ற செயல்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட எந்த ஒரு செயலையும் பாதியில நிறுத்தாதீங்க. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கடின முயற்சியும், கடின உழைப்பும் இருந்தா, உங்க மேல நம்பிக்கைய வச்சு நாள கொண்டு போறது நல்லது. செய்ற செயல்கள், காரியங்கள செஞ்சு முடிக்கிறது நல்லது. உங்ககிட்ட அமைதி இல்லாத பதட்டமும், மனசுல குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு. தியானம் செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சின்னதா ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையில தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைகள கவனமா செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. தவறுகள் பிரச்சனைகள பெருசாக்குற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து சமாளிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட காதலர்களும் சரி, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இது உங்களுக்கு நல்லதில்ல. தேவையில்லாத மகிழ்ச்சிய கெடுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. தனிய மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமா இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கையில பணம் இருக்கிறத செலவு செய்யும்போது ஜாக்கிரதையா செய்யுங்க. பண வரவு கம்மியா தான் இருக்கும். புத்திசாலித்தனமா செலவ கையாண்டீங்கன்னா, சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பதட்டம் அதிகமா இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கு. சோர்வோட இருக்கிற நாளா இருக்கும். தொடைவலி, கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு நல்ல பலன் தர விதமாகவும், நல்ல ஒரு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்கு. வீட்ல பெண்கள் பொறுப்போட நடந்துக்குவாங்க. உற்றார் உறவினர்கள் மூலம் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத அபாரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட ஆர்வத்த வளர்த்துக்கொள்ள
உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் நல்லாவே இருக்கு. நீங்க முடிவுகள எடுக்கிறத ஸ்திரமா இருப்பீங்க. ஸ்டேபிளா உங்களால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல பெண்கள் பொறுப்போட நடந்துக்கிறதும், உறவினர்கள் மூலியமா அனுகூலமான பலன்களும், வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதும் ரொம்பவே மனச சந்தோஷத்த வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடுறது, மனசுக்கு நிறைவு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. தனுசு ராசிக்கு இன்னைக்கு அ நல்ல ஒரு சிறப்பான நாளா தான் எல்லா விதத்திலயும் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாராட்டுகள் உண்டு. உங்களோட திறமை பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவன் காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தோணக்கூட இனிமையான வார்த்தைகள பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியா, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாள். வெளியிடங்களுக்கு ஒண்ணா போய் தரமான நேரத்த செலவழிப்பீங்க. நல்ல ஒரு உட்கார்ந்து பேசி சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணவும், எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கவும் உகந்த நாளா தான் இருக்கு. ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், தோணக்கூட மகிழ்ச்சியா இருக்கும். ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா எதிர்பாராத தனவரவு இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்த நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. நாள் முழுக்க உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பசங்களால சில எதிர்பாராத மன உளைச்சல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை செய்றவங்களுக்கு வேலை இல்ல, பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு உதவி கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அ நட்பும், ஆதரவும் தொழில்ல வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இன்னைக்கு பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம், கவனம் தேவை. சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விளைவுகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாதகமா அமையணும்னா, எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது நல்லது. நண்பர்கள் மற்றும் உங்க நலம் விரும்பிகள் ஆதரவ பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நீங்க நாள் முழுக்க கொஞ்சம் தனித்து இருக்கிறது நல்லது. அதே நேரங்கள்ல தனிமையும் உங்கள வாட்டுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வெறுமையான உணர்வு நிறையவே இருக்கும். இறை வழிபாடும், தியானமும் உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல தரா மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செய்ய வேண்டிய ஒரு நாள். இருந்தாலும் சில வேலைகள்ல தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போகும். அது பேர் கெட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் பண்ணாதீங்க. உங்களோட தவறு திருத்திக்கிறதுக்கு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தோணக்கூட தேவையில்லாத ஈகோவா பேசுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க தேவையில்லாத வாக்குவாதங்களை, விவாதங்களை தவிர்த்துருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்து போறதும், அனுசரித்து போறதும் நல்லது. துணையை மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிக அளவில் பணத்தெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். குடும்ப பொறுப்பு காரணமாக இன்னைக்கு அதிக பண செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். கையில கம்மியா தான் பணம் இருக்கு. கடன் வாங்காம செலவுகள சமாளிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட பதட்டம் கொஞ்சம் இருக்கு. அமைதியா இருக்கிறதும், இசை கேட்கிறதும் உங்களோட ஆரோக்கியத்த நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிகமா குழப்பிக்காதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு தெளிவாவும், பொறுமையாவும் கொண்டு போ வேண்டியது அவசியம். குடும்பத்தில மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடைபெறலாம். ஆடம்பர பொருட்கள வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தர அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபார விஷயமா பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. வேலை செய்ற இடத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். உங்களோட நாள தெளிவாவும், புத்திசாலித்தனமாவும் கொண்டு போறது நல்லது. சில இடங்கள்ல உங்களோட வளர்ச்சி குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. கடின முயற்சியோட, கடின உழைப்போட செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நீங்க உங்ககிட்ட வெற்றி பெற வேணும்னு எதை நினைச்சாலும், அதை அடையறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி எல்லா விஷயத்திலும் தேவை. நாளை சிந்திச்சு செயல்படுங்க. சுபகாரிய முயற்சிகளை சின்ன முன்னேற்றம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாம சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை மறைச்சிட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை பெருசாக்காம உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு கடினமாக உழைங்க. அதெல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட தேவை புத்திசாலித்தனத்தையும் நல்ல ஒரு நகைச்சுவையோட பேசி பழகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை பிரச்சனைகள் இல்லாமல் கவனமாக யோசித்து பேசுறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இல்லை. அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு பார்த்திங்கன்னா பெருசாக எதிர்பார்க்காதீங்க. கையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் இன்றைக்கி சமாளிக்க வேண்டியும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. சேமிக்க வாய்ப்பில்லை. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறது ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போக அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்னைக்கு நாள் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத நிகழ்வுகளோ திடீர் செலவுகளோ ஏற்படலாம். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க. ஏன்னா உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பதட்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். பெரியவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக நாளை கொண்டு போங்க. புதிய வேலையில் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாளை உற்சாகமாக கொண்டு போக வேண்டியது அவசியம். சில வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் தவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட உறுதி மற்றும் தைரியம் ரொம்பவே அவசியமாக தேவை. உங்கள் நாளை சிறப்பாக உற்சாகமாக கொண்டு போகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட நாளில் சுயநலம் இல்லாமல் கடமையாக உழைக்க வேண்டிய ஒரு நாள். நீங்கள் பணியிடத்தில் என்ன தான் சிறப்பான வேலைகளை செஞ்சாலும் அதுக்குண்டான பேரோ பாராட்டோ எதிர்பார்க்காதீங்க. கஷ்டப்பட்டு உங்களோட வேலைகளை கடின உழைப்போட தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட இனிமையாக பேச முயற்சி செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தேவையில்லாத தொணக்கிட்ட கோவப்பட வேண்டியதாக இருக்குது. சூழ்நிலைகளை சமாளிக்க அமைதியாக போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை. எதிர்பாராத செலவுகளும் விரயங்களும் இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட ஒரு மந்தமான மனநிலை, ஆற்றல் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். பதட்டம் இல்லாமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது பற்றி கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பலன் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான பதில்களை கமெண்ட்டில் சொல்கிறோம். எங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் சேம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி அதுலேயும் தினசரி போஸ்ட் போடுறோம். அது இல்லாமல் பப்ளிக்கு நல்ல ஒரு சர்வீஸ் மாதிரி ஃப்ரீ பலன்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூடியூப்பில் அதை சொல்ல முடியாது. ஃபேஸ்புக் பேஜில் அது எங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக உங்களுக்கு லைவோ இல்லைனா பலன்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலை ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு நன்றி, வணக்கம்.